ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3/1/2020 ராசி பலன் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு செயல்லையும் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த செயல்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி பெறுவீங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது உறுதிங்க. விகாரி மார்கழி 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோட ராசி பலன்கள். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 12:00 to 1:30, மாலை 6:00 to 7:30. ராகு காலம் 10:30 to 12, குளிகை 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கரணம் 1:00 to 3, சூரிய உதயம் 6:31, சந்திராஷ்டமம் உத்திராடம் அஸ்தம், திதி அஷ்டமி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மேஷம், போதும் என்ற வாழ்வுக்கு மனதின் உறுதியை மேம்படுத்துங்கள். இன்று நீங்கள் எந்த உதவியும் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து எதிர்பாராத பரிசுகளும் அன்பளிப்புகளும் வரும். இன்று வானம் மிக பிரகாசமாக தெரியும். பூக்கள் மேலும் வண்ணமயமாக தெரியும். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் பளபளப்பாக தோன்றும். ஏனெனில் நீங்கள் காதல் வசப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் கலைநயமிக்க கிரியேட்டிவ் திறமை நிறைய பாராட்டுதல்களை பெறும். பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம். ரிஷபம், அபரிமிதமான சக்தியாக இருப்பீர்கள். ஆனால் வேலையில் ஏற்படும் அழுத்தம் எரிச்சல் அடைய செய்யும். உறவினரிடமிருந்து கடன் வாங்கியவர்கள் இன்று எந்த ஒரு நிபந்தனையிலும் அந்த கடனை திருப்பி தர வேண்டியிருக்கும். உங்கள் நடத்தையில் கோளாறாக இருக்காதீர்கள். குறிப்பாக உங்களின் துணைவருடன் இல்லாவிட்டால் அது வீட்டில் அமைதியை கெடுத்துவிடும். ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கால கனவுகளில் திளைக்கப் போகிறீர்கள். இனி நீங்கள் ஏக்க கனவுகள் காண தேவையில்லை. ஏனென்றால் அவை இன்று நிஜமாக நிறைவேறும் வாய்ப்பு உள்ளது. எப்படி இருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். உங்கள் நேரத்தை கவனிக்காவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள். மிதுனம், அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாக இருக்கும். இன்று உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்கள் விலை மதிப்புமிக்க பொருட்கள் திருட வாய்ப்பு உள்ளது. இதனால் இன்று உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் கூடும் இடங்களில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை பிரபலமாக்கும். இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடன் உறவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ராசியின் சிறு வணிகர்கள் இன்று இழப்புகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். வீட்டை விட்டு வெளியே செல்வதன் மூலம் இன்று நீங்கள் திறந்த வெளியில் நடக்க விரும்புகிறீர்கள். இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். இது நாள் முழுவதும் உங்களுக்கு பயனளிக்கும். இன்று வேலையில் அனைத்தும் நன்றாகவே இருக்கும். உங்களோட மூட் நாள் முழுவதும் சிறப்பாய் இருக்கும். கடகம், அதிக வேலை உள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் மிக சரியாக இருக்கும். இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழில் அதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. இந்த பணம் உங்கள் பல கவலைகள் சமாளிக்க முடியும். சிலருக்கு குடும்பத்தில் புதிய வரவு, கொண்டாட்டம் மற்றும் பார்ட்டிக்கான நேரமாக அமையும். காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்கவிடாது. நிலுவையில் உள்ள வேலைகளை கவனிக்க வேண்டி இருப்பதால் இன்று ஓய்வெடுக்க சிறிது நேரம்தான் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாயிற்கு சேவை செய்ய முடிவு செய்கிறீர்கள். ஆனால் எதிர்பாராத வருகின்ற வேலைகளால் அவ்வாறு நடக்காது. இதனால் உங்களுக்கு கவலை அளிக்கும். தவறாக புரிந்து கொண்டும் ஏற்பட்ட பிணக்கு தீர்ந்து இன்று உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதில் கழிப்பீர்கள். சிம்மம், அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களின் ஆதரவு உங்கள் நன்னடத்தைக்கு ஊக்கமாக அமையும். இன்று நீங்கள் நண்பர்களுடன் ஒரு விருந்தில் நிறைய பணம் செலவழிக்க முடியும். ஆனால் இது இருந்த போதிலும் உங்கள் நிதி பக்கம் இன்று வலுவாக இருக்கும். பெயரளவில் தெரிந்தவர்களிடம் உங்களின் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இன்று அன்புக்குரியவரிடம் காதலை தெரிவிக்க முடியாமல் போகும். துறையில் நல்ல முடிவுகளை பெற நீங்கள் உங்கள் வேலையை செய்யும் முறையை பார்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் முதலாளியில் பார்வையில் எதிர்மறையான பிம்பமாக மாறலாம்.
சரியான நேரத்தில் ஓடுவதோடு அன்புக்குரியவருக்கு நேரம் கொடுப்பதும் அவசியம். இதை நீங்கள் இன்று புரிந்து கொள்வீர்கள். ஆனால் இன்னும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாது. உங்கள் அண்டை வீட்டாரின் சொற்படி உங்கள் துணை இன்று வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடும். கன்னி, மாலையில் சிறிது நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வருங்காலத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய இடத்தில் உங்கள் கூடுதல் பணத்தை பத்திரமாக சேமித்திடுங்கள். பேர குழந்தைகள் மிகுந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருப்பார்கள். உங்கள் காதல் பங்குதாரரை உங்கள் மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களுடன் பேசலாம். இருப்பினும் பேசுவதற்கு முன் அவர்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நேரம், வேலை, பணம், நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் மற்றும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னொரு பக்கம். காதலில் இன்று தன்னை மறப்பீர்கள். ஒவ்வொரு பணியையும் அவ்வப்போது முடிப்பது சரி. நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கான நேரம் ஒதுக்கலாம். ஒவ்வொரு பணியையும் நாளை நீங்கள் ஒத்திவைத்தால் உங்களுக்காக ஒருபோதும் நேரம் ஒதுக்க முடியாது. வேலையில் இன்று நீங்கள் பாராட்டுக்களை இன்று பெறலாம். துலாம், காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அர்த்தமுள்ள எதையாவது செய்வதில் சக்தியை செலவிடுங்கள். இன்று நீங்கள் உங்கள் தாயின் தரப்பிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது. ஒருவேளை உங்கள் தாய் வழி மாமா அல்லது தாய் வழி தாத்தா உங்களுக்கு நிதி உதவலாம். உறவினர்கள், நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமான ஆக்குவார்கள். காதலில் மனவேதனையை இன்றைக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன. ஏராளமான வேலைகள் இருந்த போதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலை காணலாம். இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்தில் முன்பு முடிக்க முடியும். இன்று மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது திட்டம் இன்று எதிர்பாராத விருந்தினர் வருகையால் தடைபடலாம். ஆனால் நாள் இனிமையாகவே இருக்கும். விருச்சிகம், இதய நோயாளிகள் காப்பி பழக்கத்தை கைவிட வேண்டும். இனியும் காப்பி குடித்தால் இதயத்தில் தேவையற்ற பிரஷர் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரர் இன்று நிறைய பணம் பெறலாம். நண்பர்களுடன், புதியவர்களுடன் எச்சரிக்கையாக இருங்கள். இன்று காதல் எண்ணத்தை பரப்புவீர்கள். விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாள். இன்று உண்மையில் பலன் பெற விரும்பினால் மற்றவர்களின் யோசனைகளை கேளுங்கள். உங்கள் துணையின் அன்புக்காக ஏங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும். தனுசு, உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாக்களை பயன்படுத்துங்கள். உங்கள் அக்கறையற்ற போக்கால் பெற்றோர் கவலைப்படுவார்கள். எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டையும் தொடங்குவதற்கு முன்பு அவர்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அன்பான புன்னகையின் மூலம் உங்கள் காதலின் நாளை பிரகாசமாக்குங்கள். இன்று உங்கள் சீனியர் உங்கள் வேலையில் தரத்தில் மகிழக்கூடும். வெளிப்புற பயணம் சௌகரியமாக இருக்காது, ஆனால் முக்கியமான தொடர்புகளுக்கு உதவும். இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும். மகரம், இன்று உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்றம் நிச்சயம். இன்று நீங்கள் உங்கள் பணத்தை மத பணிகளில் முதலீடு செய்யலாம். இதனால் நீங்கள் மன அமைதி பெற வாய்ப்புள்ளது. குடும்ப நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு உகந்த நாள். இன்று காதலில் விழுவது கெட்ட பெயர் எடுப்பதும் என்பதால் கவனமாக இருங்கள். இன்று உங்கள் வேலையை உங்கள் பாஸ் பாராட்டக்கூடும். நாள் சிறந்தது. இன்று உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளை விஷயங்களையும் பாருங்கள். இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். இன்று ஒரு உறவினர் சர்ப்ரைஸ் தரக்கூடும், ஆனால் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயம் தடைப்படும். கும்பம், பரந்த மனம் உள்ளவராக, நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள். உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும். கதவை திறப்பவையாகவும் இருக்கும். பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளில் செய்யும் முதலீடு லாபத்தையும் வளத்தையும் கொண்டு வரும். குடும்ப கடமைகளில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் புறக்கணித்தால் மோசமான விளைவு ஏற்படும். தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்கள் உறவை மேம்படுத்தும். ஆபீஸில் இன்று நீங்கள் கூறுவதை அனைவரும் மிக நல்ல முறையில் கேட்பார்கள். நாள் அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். நீங்கள் டீனேஜில் செய்த செல்ல குறும்புகளை உங்கள் துணை இனிமையுடன் இன்று உங்களுக்கு நினைவுபடுத்துவார். மீனம், விசேஷ முன்னெச்சரிக்கை தேவை. குறிப்பாக திறந்த வைத்த உணவை சாப்பிடும் போது. ஆனால் தேவையில்லாத அழுத்தம் தேவையில்லை. மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் முக்கியம். ஆனால் உங்கள் உறவுகளை கெடுக்கும் அளவிற்கு பணத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டாம். நண்பர்கள் உடன் இருப்பது சௌகரியத்தை ஏற்படுத்தும். காதலிப்பவர் ரொமான்டிக் மோடில் இருப்பார்.
வேலையில் மெதுவாக நடக்கும். முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும். இன்று உங்களுக்கு இலவச நேரம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தை தியானம் செய்ய பயன்படுத்தலாம். நீங்கள் இன்று மன அமைதியை உணர்வீர்கள். தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.